இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நேரலை செய்தியின் நேயர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9 வரையான வசனங்களின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவைகளை குறித்த நோட்டிபிகேஷன், அதாவது முன்னறிவிப்பு யாருக்காயிலும் கிடைத்திருந்தால் அவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். மனம் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்களை படிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லுகிற போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் என்பவைகளே. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தைகளுக்காக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய், பல நூற்றாண்டுகளாய் நீர் தெரிந்து கொண்ட இறைமக்களுடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த கடைசி நாட்களிலும் நீர் குறித்த நாட்களும், நீர் முன் அறிவித்திருக்கிற நாட்களும், நீர் கூறி அறிவித்திருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவற்றின் பொருளும் நிறைவேறும் காலத்தில் நாங்கள் சமீபித்து வந்திருக்கிறோம் என்பதை உம்முடைய இறைவார்த்தைகளின் வழியாக அறிந்து கொண்ட நாங்கள், நீர் எங்களுக்கு கற்பிக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளாய் கூறி அறிவித்திருக்கிற இறைவார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். இந்த இறைவார்த்தைகளின் வழியாக தூய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக, இந்த இறைவார்த்தைகளில் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற தூய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே ஊடுருவி செயலாற்றும்படியாய், இந்த இறைவார்த்தைகளில் மறைந்திருக்கிற வேத சத்தியங்களை, கருகலான உண்மைகளை நாங்கள் கண்டு அறிந்து உணர்ந்து கற்றுக்கொள்ள
எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சனிக்கிழமை வரையிலும் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் முழுமையாக ஏறத்தாழ 34 இறை செய்திகளை தியானித்திருக்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் தவிர்த்து எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் முதல் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் வரை ஏறத்தாழ 34 இறை செய்திகளை தியானித்திருக்கிறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய முழு பகுதியும் 4 அல்லது 6 இறை செய்திகளாக எமது பேர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற எரிகிற தீவட்டி யூடியூப் ஊடகத்தில் அந்த செய்திகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு. தேவைப்படுவோர் அவைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் 35வது இறை செய்தியாக எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வாசிக்க கேட்ட அந்த வேத வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜபத்தோடும் தியானத்தோடும் இந்த வார்த்தைகளில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் பங்கு பெறலாம். பிற்பாடு ஊடகங்களில் முகநூல் ஊடகத்திலோ அல்லது யூடியூப் ஊடகத்திலோ அவைகளை கேட்டுக்கொள்ள விரும்புகிறவர்கள் தியானத்தோடும் ஜபத்தோடும் இறைவேண்டலோடும் இந்த வார்த்தைகளை கவனிக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறான், இன்றைக்கு சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து யூதேயாவிலே தீர்க்க தரிசனம் சொல்லி பாபிலோன் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் ஒருவனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த இறைவார்த்தைகளை, கர்த்தர் அவனுக்கு கூறி அறிவித்த இறைவார்த்தைகளை காட்சிகளாக கண்டு வார்த்தைகளாக கேட்டு அவைகளை பதிவு செய்து வைத்திருக்கிறான். அவைகளை நாம் இன்றைய தினத்தில் தியானிக்க இருக்கிறோம். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு உண்டாகி அவர் எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, மனித புதல்வனே, இதே ஆங்கிலத்திலே சன் ஆஃப் காட் என்று தான், சன் ஆஃப் மேன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவதல்ல, எசேக்கியேலை மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். பூமியில் இருக்கிற மனிதர்களில் ஒருவனாகிய நீ உத்தமன். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல். யாருக்கு விரோதமாக சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் என்பதை நான் உங்களுக்கு எல்லா செய்திகளிலும் தெளிவுபடுத்துவது உண்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள். எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் யூதர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த பூமி முழுவதிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாக இருக்கிற அனைவருக்கும் இந்த இறைவார்த்தைகள் பொருத்தமானது. அனைவரும் கேளுங்கள். பூமி முழுவதும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அனைத்து பொய்க்குறி சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசனங்களும்
பொய் குறிகளும் சொல்லுகிற அனைத்து கள்ள தீர்க்கதரிசிகளும் கேளுங்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களும் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடு யாரோடு சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி தங்கள் இருதயங்களில் இருக்கிற தீய எண்ணங்களை, தீய சிந்தனைகளை, தீய கண்ணோட்டங்களை கர்த்தர் சொன்னார் என்று கர்த்தரின் பெயரால் பொய் சொல்லி தங்கள் இருதயங்களில் இருக்கிறவைகளை எடுத்து அதை கேட்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் கூட்டத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசிகளோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாருக்கு சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசிகள் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் இருதயத்தில் இருக்கிற பொய் வார்த்தைகளை, தங்களுடைய அக்கிரம நினைவுகளை கர்த்தர் சொன்னார் என்று கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களே, பொய்க்குறி சொல்கிறார்களே, அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் உண்மையாக நீங்கள் பொய்யாய் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை நாமத்தில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அல்ல, நீங்கள் எந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் சொல்லுகிறீர்களோ அந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. என்ன சொல்லுகிறார்? நன்றாக கவனியுங்கள். தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும், தேவனாலே இஸ்ரவேலின் தேவனாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் தேவனாகிய கர்த்தராலே ஒன்றும் அவர்களுக்கு காண்பிக்கப்படாதிருந்தும், ஒரு வார்த்தையும் அவர்களுக்கு சொல்லப்படாதிருந்தும், அதான் தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற தங்கள் இருதயங்களிலே அநேக ஆவிகள், உலகத்தின் ஆவிகள் குடிகொண்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களிலே குடிகொண்டிருக்கிற அவர்களுடைய மனுஷீக ஆவி மட்டுமல்ல, அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற பலவிதமான பொய்யின் ஆவிகள் அவர்களுடைய இருதயங்களிலே குடியிருக்கிறது. அவருடைய இருதயங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, தேவ ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, சத்திய ஆவியானவர் இல்லை. ஆனால் இவர்களுடைய உள்ளங்களிலே, அவர்களுடைய இருதயங்களிலே குடியிருக்கிற தங்களுடைய ஆவியின் ஏவுதலை, அவர்களுடைய மனுஷீக ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ. தங்கள் இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார் என்று சொல்லி காணிக்கைகளுக்காக பொய் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ, ஆபத்து வருகிறது, அழிவு வருகிறது, மகா சங்காரம் வருகிறது என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனம், எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, உன் தீர்க்கதரிசிகள், உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் அனைவரும் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எதுக்கு ஒப்பா இருக்கிறாங்க? ஒரு தீர்க்கதரிசி சொல்லவில்லை. இஸ்ரவேலே, பூமி எங்கிலும் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டமே, உங்கள் நடுவில் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பொய்க்குறிகளை சொல்லுகிற அனைத்து தீர்க்க தரிசிகளும் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நரி என்ன செய்யும்? ராத்திரி கோழி பிடிக்கும் தானே, ஆடு பிடிக்கும் தானே. ஏழை ஆடுகளை, பலமற்ற ஆடுகளை வேட்டையாடுகிற ஓநாய்கள் இரவில பகலிலும் வேட்டையாடும். நரிகள் வீடுகளிலே வளர்க்கிற கோழிகளை பிடித்துக் கொள்ளும்.
அதிகமாக நரிகள் நடமாடுவது ராத்திரி தான். அந்த நரிகளை வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். நரிகள் ஆடுகளையும் கோழிகளையும் வேட்டையாடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம், ஆடுகளாக, நல்ல ஆடுகளாக, ஆட்டுக்குட்டிகளாக, ஆட்டுக்கடாக்களாக தேவ ஜனங்களை ஆடுகள் என்று தேவன் அழைக்கிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொள்வது போல நான் எத்தனை தரமோ உங்களை என் செட்டைகளின் நிழலிலே மறைத்துக் கொள்ள ஆவலாக இருந்தேன். ஆனால் நீங்கள் கேளாமல் போனீர்கள், நீங்கள் கவனியாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டிராத இந்த நயவஞ்சக நரிகளுக்கு ஒப்பான ஓநாய்களை போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு, பொய் குறிகளுக்கு செவி சாய்த்து அவைகளை நம்பி அவர்களை பின்பற்றி ஓடுகிற கீழ்ப்படியாமையின் மக்களே, நீங்கள் ஆடுகளாக இருந்தாலும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகளாக, ஆட்டுக்குட்டிகளாக, ஆட்டுக்கடாக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனாலே தம்முடைய சிறகுகளின் செட்டைகளின் நிழலிலே மறைவிலே பாதுகாப்பாக அடைக்கலம் தேட வேண்டிய கோழிகளாக இருந்தாலும் சரி, கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, சேவல் கோழிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற வேட்டை நாய்களும் நரிகளும் ஓநாய்களுமாயிருக்கிறார்கள் நீங்கள் நம்பி பின்பற்றுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. நீங்கள் பின்பற்றுகிற உங்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு பொய்க்கு பொய் சொல்லுகிற, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி ஓடுகிற, உங்களுக்கு பொய்க்கு பொய் சொல்லுகிற, கவர்ச்சிகரமாய் பொய் வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் இது, கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது என்று பொய் வார்த்தைகளை பிரசவிக்கிறார்களே, அந்த தீர்க்கதரிசிகள் உங்களுக்காக கர்த்தருடைய மகாபயங்கரமான நாளிலே கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு. அது என்ன யுத்தம்? கர்த்தர் நேரடியாக யுத்தம் செய்கிறாரோ? இல்லை. பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், சங்கார புயல்கள், பெரும் கொடுங்காற்றுகள், கடல் புயல்கள், மின்னல்கள், இடிமுழக்கங்கள், பெருமழை, பெருவெள்ளம், பஞ்சம், கொள்ளை நோய்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை, இந்த பூமியின் ஜனங்களை அழிக்க ஆயத்தமாகிற போது, உங்களுக்காக இவர்களில் எவரும், உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த கள்ள காணிக்கை பொறுக்கி தீர்க்கதரிசிகளில் எவரும் உங்களுக்காக, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நிலை நிற்கும்படிக்கு, கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாய் நிற்கும்படிக்கு உங்களுக்காக திறப்புகளில் ஏறினவர்கள் ஒருவரும் இல்லை. உங்களுக்காக, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, பூமி எங்கிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் கூட்டத்திற்காக சுவரை அடைத்தவர்களும் இல்லை. உங்களுக்கு ஆபத்து வருகிற வாசலை இவர்கள் அடைத்து அந்த ஆபத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களில் ஒருவரும் இல்லை. ஆனால் இவர்கள் உங்கள் உழைப்பின் பலனாகிய பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்கை, தீர்க்க தரிசனம் சொல்ல காணிக்கை, ஜபிக்க காணிக்கை, ஆசீர்வாதம் செய்ய காணிக்கை என்று, பிரசங்கிக்க காணிக்கை என்று குறி சொல்லும்படி காணிக்கைகளாக உங்கள் உழைப்பின் பலனாகிய பணத்தை உங்களிடமிருந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய மகா சங்காரத்தின் நாளிலே
உங்களுக்காக சுவரை அடைக்கிறவர்களும் அல்ல, உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆபத்து எதிர்கொள்ளாதபடிக்கு தடுக்கிறவர்களும் இல்லை, உங்களுக்காக சுவரை அடைக்கிறவர்களும் இல்லை. உங்களுக்காக கர்த்தருடைய மகா நாளிலே, கர்த்தருடைய மகா பயங்கரமான சங்காரத்தின் நாளிலே கர்த்தரோடு யுத்தம் கலக்கிறவர்களும் இல்லை என்று சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. 6ஆம் வசனம், கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்கள். என்ன நம்பிக்கையில் இருக்கிறார்களாம்? கர்த்தருடைய மகா பயங்கரமான சங்காரத்தின் நாளிலே இந்த தாங்கள் தரிசிக்கிற கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை, கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்காத கள்ள தரிசனங்களை கண்டு மனதின் தோற்றங்களை காட்சிகளாக, தீர்க்க தரிசனங்களாக கர்த்தர் சொன்னார் என்றும் மனதின் தீய எண்ணங்களை காணிக்கை கொள்ளையடிக்கும்படியாய் தீய எண்ணங்களை, தீய செயல் திட்டங்களை வகுத்து அவைகளை கொண்டு பங்காளர் திட்டம், இளர் பங்காளர் திட்டம், வியாபாரிகள் திட்டம், விவசாயிகள் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம் என்றெல்லாம் திட்டம் தீட்டி காணிக்கை கொள்ளையடிக்கிறார்களே, இவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கர்த்தருடைய மகாபயங்கரமான சங்காரத்தின் நாளிலே அந்த நாளின் ஆபத்தை எதிர்கொண்டு விடலாம், அதை சரி கட்டி விடலாம், அதை நிர்வாகம் செய்து கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளால் கர்த்தரை ஆபத்து வரப்போகிறதை குறித்து சொல்லாமல் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிற, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது எப்படி என்று மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர்கள் பொய்க்குறியை உங்களுக்கு, பொய் வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் தீர்க்க தரிசனங்களாய் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனம், ஆகையால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உலகமெங்கிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அபத்தமானதை சொல்லி, அதாவது நீங்கள் என்றால் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, உங்களுக்கு குறி சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால், அதாவது பொய்களை பிரசவிக்கிறபடியினால், இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு? தீர்க்க தரிசிகளுக்கு மட்டுமா? இல்ல, இந்த உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே பொய்க்கு பொய் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசனங்களை, மனதின் தோற்றங்களை கர்த்தர் காண்பித்த தரிசனங்கள் என்று பொய் சொல்லி காட்சிப்படுத்தி உங்களுக்கு கள்ள ஆசீர்வாதங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் குறி சொல்லுகிறார்களே, அவர்களுக்கும் அவர்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்பி அவர்களை பின்பற்றுகிற உங்களுக்கும் கர்த்தர் விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், உங்கள் இரட்சகராகிய, உங்கள் ஆத்துமாக்களின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும், உங்களை பரிசுத்தமாக்குகிறவராகிய பரிசுத்த ஆவியானவரும் சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 9வது வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் வசனம், அபத்தமானதை தரிசித்து, அதாவது மனதின் தோற்றங்களை, மனப்பிரமையின் காட்சிகளை, ஆபத்துண்டாக்கத்தக்க பொய்களை, அபத்தமானவைகளை உங்களுக்கு தரிசித்து
பொய்க்குறியை உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய கை விரோதமாயிருக்கும். கர்த்தருடைய கை, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லாதிருந்தும், கர்த்தர் அவர்களுக்கு எந்த காட்சியையும் காண்பிக்காதிருந்தும், கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் சொன்னார் என்று உங்களுக்கு பொய் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும், அவர்களை பின்பற்றி அவர்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்பி கர்த்தருடைய வேத வசனங்களை புறம்பே தள்ளி கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய கை விரோதமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை. எந்த சங்கம் அது? அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை. அந்த சங்கம், நீங்கள் உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேய திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். அது எந்த சங்கம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களை படிக்க கேளுங்கள். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற, அது 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், அதாவது நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், பரலோக ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும், 10,000 தேவதூதர்களிடத்திற்கும், 10,000 பல எண்ணிக்கை கடங்காத 10,000 லட்சோபலட்சமான கோடானு கோடியான தேவதூதர்களிடத்திற்கும். 23ஆம் வசனம், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். 24ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என் ஜனத்தின் சங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் யார் யார் உறுப்பினர்கள்? மலை, உன்னத சீயோன் மலை, பரலோக சீயோன் மலை, தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம், பரலோகம், பரம எருசலேம் என்னும் தேவனுடைய ஆலயம், அங்கே வாசம் பண்ணுகிற 1000 10,000 லட்சம் கோடானு கோடி தேவதூதர்களின் கூட்டம், பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற, அதாவது தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை, அதாவது பரலோக சபையின் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், சர்வலோக நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், கிறிஸ்துவை போல, புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை போல பூரண புருஷர்களாய் மாற்றப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம், தெளிக்கப்பட போகிற ரத்தம் அங்கே தான் இருக்கிறது, பரலோகத்திலே. அந்த சங்கத்திலே உங்கள் பெயர் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் ஜனத்தின் சங்கத்தில் அவர்கள் பெயர் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் அவர்கள் பெயர் எழுதப்படுவதும் இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய பரலோகவாசிகள் ஆக்கப்படும்படியாக, பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாக,
பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலும் சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலினாலும் பரிசுத்தவான்களாக மாற்றப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் அட்டவணையிலும் இவர்கள் பெயர் எழுதப்படுவதில்லை. எவர்களுடைய பெயர் எழுதப்படுவதில்லை? கர்த்தருடைய நாமத்தினாலே பணத்துக்காக, செல்வங்களுக்காக, சம்பாத்தியத்திற்காக, காணிக்கைகளுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, பொய்க்குறி சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகளின் பெயரோ, கள்ள தீர்க்க தரிசினிகளின் பெயரோ, அவர்களை பின்பற்றுகிற, அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற, அவர்களை நம்பி அவர்களை சேவிக்கிற, அவர்களை பின்பற்றுகிற கள்ள விசுவாசிகளின் பெயர்களோ தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தின் அட்டவணையில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படுவதில்லை. பரலோகத்தின் சர்வசங்கமாகிய பெயர் பலகையிலும் அங்கே எழுதப்படுவதில்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, பூமியில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே அவர்கள் மர்மையின் நாளிலே பிரவேசிப்பதும் இல்லை. கடைசி நாட்களிலே பூமி எங்கிலும் இருந்து சிதறடிக்கப்பட்ட இறைமக்களை பூமி எங்கிலும் இருந்து கூட்டி சேர்த்து எருசலேமுக்கு கொண்டு செல்லும் நாளிலே இவர்களில் எவரும் எருசலேமுக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, அதை காண்பதும் இல்லை. பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதும் இல்லை. பரம எருசலேம் ஆகிய நித்திய கானான், நித்திய சியோன், உன்னத சியோன், பரம கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க போவதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்லுகிறார்? அந்த நாளிலே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, காணிக்கைகளுக்காக பொய் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகள் அனைவரும், கள்ள தீர்க்க தரிசினிகள் அனைவரும், கள்ள அப்போஸ்தலர்கள் அனைவரும், கள்ள போதகர்கள் அனைவரும், கள்ள ஊழியக்காரர்கள் அனைவரும், கள்ள ஊழியக்காரிகள் அனைவரும், அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற, அவர்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று நம்பி அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு சேவகம் செய்கிற, காணிக்கை கொடுக்கிற நீங்கள் அனைவரும் அன்றைக்கு கர்த்தர் இவைகளை கூறி அறிவித்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னார் என்பதை, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை கண்டு அறிந்து கொண்டு ஐயோ என்று புலம்ப போகிறீர்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த செய்தி இத்துடன் நிறைவு செய்து இதன் பிற்பகுதியை வருகிற சனிக்கிழமை அன்று மாலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கவனியுங்கள், இவைகளோடு இணைந்திருங்கள். அது மட்டுமல்ல, இவைகளை யூடியூப் சேனலில் பர்னிங் டார்ச் இன் தமிழ், எரிகிற தீவட்டி என்கிற யூடியூப் சேனலிலே இவைகளை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் தயவு செய்து உங்களுக்கு மன விருப்பம் இருந்தால் அந்த சேனலில் உங்கள் பெயர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அதை பதிவு செய்து அதிலே இணைந்திருங்கள். இந்த செய்திகள் உங்கள் ஆவி ஆத்மா மீட்பை பெறுவதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கும், நீங்கள் பரலோகவாசிகளாய் உன்னத தேவனுடைய மக்களாய் மாற்றுருவாக்கம் செய்யப்படுவதற்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஆகவே இந்த வரைவார்த்தைகளோடு இணைந்திருக்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா.